பாகுவோட அப்பா வந்த இடத்துல அவருக்கு உடம்பு முடியாமல் போயிட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் பார்த்து இது பண்ணி நீங்கள் பத்திரமா வீட்டுக்கு போங்கப்பா, இருந்தாங்கப்பா செலவு பண்ண வச்சிங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அவங்க அப்பா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. என்னால் தானே நீ இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் பார்த்துங்க பத்திரமா சேஃபாக இருங்கன்ற மாதிரி சொல்லி அமுச்சுட்றாங்க. ஒரு பக்கம் இப்படி இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே நம்மளோட அருந்ததி வந்துட்டு ஞாபகமாகவே இவங்க கொன்னனால அந்த பயத்துலேயே வந்துட்டு இவங்க ஏதோ உங்கள் கழுத்தை பிடிக்க வர மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு மனோகரி பயந்து போயிடுறாங்க. அதனால் நைட்டோட நைட்டாக எதுவும் மாதிரி வாங்கிட்டு வந்து வீட்டு வாசலில் கட்டிடுறாங்க. அதை தாண்டி நம்மளோட அருந்ததினால் வீட்டுக்குள்ளே வர முடியல. அப்புறம் கடவுளே ஏன் இப்படி பண்ணுற, என்னை இப்படி கஷ்டப்படுத்துறதுக்கு நீ என்னை வந்துட்டு மொத்தமாக உங்ககிட்டே கூட்டிகிட்டு போயிடுன்னு சொல்ல விசித்திரகுப்தன் வராரு. இப்போ நீ என்ன சொல்கிற, நீ என் கூட வந்துடுறியான்னு சொல்லி கேட்க, இல்லை நான் என் பசங்களோட இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சுமங்கலியாக போனனால வந்துட்டு உனக்கு இந்த 7 நாளைக்கு உனக்கு பரிகாரம் பண்ணுற வரைக்கும், அதாவது உனக்கு அந்த இதுவெல்லாம் சடங்கெல்லாம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நீ நினச்ச உடைங்களை இது பண்ணிக்கலாம். நீ வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ளே போகணுன்னா அதுக்கும் வந்துட்டு காரியம் யார் வரணுமோ அவங்க வந்தால் தான் இதெல்லாம் நடக்கும். அது வரைக்கும் நீ எதுவும் பண்ண முடியாது அப்படின்னமோ, நீ யாருக்கனுக்கும் தெரிய மாட்டா, ஆனால் நீ எல்லோரும் என்ன பண்ணாலும் பார்க்கலான்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கரெக்டாக போய் அமரேந்தரை பார்க்கறதுக்காக போகிறாங்க. ஜன்னல் வழியாக பார்த்தா அமரேந்தர் வந்துட்டு இவங்க ஃபோட்டோவை பர்ஸில் வச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காரு. இதை பார்த்து இவங்களுமே ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மனோகரி எப்படியாவது பசங்களை கைக்குள்ளே கொண்டு வந்தால் தான் வந்துட்டு அமரேந்தரும் நம்ம வழிக்கு வருவார் அப்படின்ற மாதிரி பிளான் போடுறாங்க. இவங்க எல்லாரும் வரைக்கும் வந்துட்டு கொடைக்கானல் போயிடணும், பசங்களை இங்கேயே விட்டு போடணுன்ற பிளானில் வந்துட்டு இருக்கிறாங்க. பசங்கக்கிட்ட போயிட்டு இவ்வளோ நேரமாக சாப்பிடாமல் இருப்பீங்க, இவ்வளோ லேட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது, கரெக்ட் டைமுக்கு வரணும், அது இதுன்னு போயிட்டு சட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. இதை பார்த்துட்டு அவங்க தாத்தா பாட்டியுமே வந்துட்டு இப்போ தானே அவங்க அம்மா இருந்தாங்க, எதுக்கு தேவையில்லாமல் இப்படி ப்ரெஷர் பண்ணிகிட்ருக்குன்னு சொல்ல, இல்லை இப்படியே இருந்தால் எத்தனை நாளைக்கு இருக்குது, இது கொடைக்கானல் போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நாங்களாம் வரலன்ற மாதிரி சொல்கிறாங்க. பசங்க இங்கேயே இருக்கட்டும், அமரேந்தர் மட்டும் போயிட்டு வரட்டும், நம்ம எல்லாம் பார்த்துக்கலாம் குழந்தைங்களன்ற மாதிரி மனோகரி நைஸாக சொல்லிவிடுறாங்க. ஆமாம், மனோகரி சொல்கிறது கரெக்ட் தான்ற மாதிரி அமரேந்தரும் வந்து சொல்லிடுறாங்க. அப்புறம் எல்லோரும் சாப்பிட்றாங்க. அஞ்சலிக்கு வந்து பெசைய தெரியாதனால வந்துட்டு யார் எனக்கு பெசைய தெரியாது அப்படின்ற மாதிரி அஞ்சலி நிற்க, இதுக்கப்புறம் நீ தான் இதெல்லாம் கற்றுக்கணும், நீ தான் பண்ணணுன்ற மாதிரி மனோகரி ஸ்ட்ரிக்டாக சொல்ல, ஆமாம் நீ தான் பண்ணணுன்ற மாதிரி அமரேந்தரும் சொல்லிடுறாரு. இதனால் பசங்க எல்லாமே ரொம்பவே அப்செட்டில் ஒரு மாதிரியாக இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அருந்ததி வந்துட்டு ரொம்பவே ஃபீலிங்ஸில் இருக்காங்க. ஒரு பக்கம் இங்கே பாக்கி வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு ஏதோ தேடுறதுக்காக பேக்கில் இருந்தெல்லாம் தூக்கி போட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா பேக்குள்ளேருந்து தாலி வந்து விழுது, நம்ம அருந்ததியோட தாலி. அதை பார்த்தவொன்னே செம்ம ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா இது, யார் தாலி இதுன்னு ஒரு மாதிரி பயந்து போயிட்டு பாகி வந்துட்டு கிட்ட வராங்க. அந்த தாலிக்கிட்ட கரெக்டாக லைட்டு மேலே மாட்டியிருக்கு அந்த தாலிக்கிட்ட. இங்கே பார்த்திங்கன்னா அமரேந்தர்கிட்ட வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்த அருந்ததியோட நகைங்கெல்லாம் சொல்லி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. தாலி மட்டும் இல்லைன்னு சொல்ல, ஆக்சிடெண்ட் ஆகினப்பவே அந்த ஸ்பாட்லேயே எங்கேயோ விழுந்துட்டுருக்குது, அங்கேயே இல்லை அப்படின்ற மாதிரி ராத்துர் சொல்ல, தேடி பார்த்துருக்கணும்ல, எப்படி அந்த தாலி மட்டும் கிடைக்காம போச்சு, எங்கே போயிருக்குன்னு மனோகரி செம கடுப்பில் இருக்கிறாங்க. மனோகரி தான் எல்லாத்துக்கும் காரணம்னு அருந்ததியும் அமரேந்தரும் தெரிஞ்சுப்பாங்களா என்ன ஏதுன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.